அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோமான்னு கேட்டா அதையும் பார்க்க போறோம். அதை விட முக்கியமான ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒன்று வந்திருக்கு. அதுதான் கிரிப்டோவோட புல்ரனுக்கு அடுத்த பம்ப் கொடுக்க போது நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோடெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் என்னோட டெலிகிராம் எல்லாத்துலையும் போட்டாச்சு. ஓகேங்களா, என்னன்னு கேட்டால் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணல. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், ட்ரம்ப் ஜெரோம் பவுல் கொடுத்த அந்த ப்ரெஷருக்கு கண்டிப்பாக 0.25% கம்மி பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். பட் ஜெரோம் பவுல் இந்த மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணவே இல்லை. அந்த மீட்டில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ட்ரம்போட டாரிஃப்னால இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடும், அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாயிடும், எங்களுக்கு எக்கனாமிக் டேட்டா தேவைப்படுது, இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவோங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூல சொல்றாரு. இந்த இன்டர்வியூங்கிறது ரொம்ப முக்கியம். இதை விட ரொம்ப முக்கியமானது ஃபெட் மாசம் மாசம் கொடுக்குற ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ அந்த ரிலீஸ்ல இந்த இன்டர்வியூல கொடுத்த இருக்குல்ல, இதை விட அப்படியே ஆப்போசிட்டா அதில் பேசுறாரு. அதில் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி லேபர் மார்க்கெட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எக்கனாமி ரொம்ப சாய்டு ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு, இன்ஃபிளேஷன் இப்போ கண்ட்ரோல்குள்ள தான் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா, எப்பவுமே நான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல நான் பார்க்குற முக்கியமான ஒரு சரத்துங்கிறது என்னன்னு கேட்டா இந்த இதுதான். இந்த கமிட்டி வில் கண்டினியூ ரெடியூசிங் இஸ் ஹோல்டிங் ஆஃப் ட்ரெஷர் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஏஜென்சி டெப்ட் அண்ட் ஏஜென்சி மார்டேஜ் பேக்டு செக்யூரிட்டிஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பவுமே ஃபெட் மாசம் மாசம் அவங்களோட ட்ரெஷர் செக்யூரிட்டிஸை வித்துட்டு இருப்பாங்க. இது போன வருஷம் மே 1 2024 ஒரு மாசத்துக்கு 60 பில்லியன் அளவுக்கு அவங்களோட செக்யூரிட்டிஸை கம்மி பண்ணிட்டே வந்தாங்க, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை. ஓகேங்களா, அது போன மாசம் மேக்கு அப்புறம் 60 பில்லியனா இருந்ததை 25 பில்லியனா கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ 25 பில்லியனா இருக்கிறத ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி வெறும் 5 பில்லியனா கம்மி பண்ணாங்க. அப்ப இப்ப மாசம் மாசம் அவங்க அவங்க பேலன்ஸ் ஷீட்ல கம்மி விற்கிற அளவுங்கிறது வெறும் 5 பில்லியன் தான். இது எதை காமிக்குதுன்னா, அவங்க ஒரு விகரஸான ஒரு டைட்டனிங் மானிட்டரி பாலிசியை ஒரு டைட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இப்ப ஸ்டெபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது டைரக்டா QE-க்குள்ள போகல, ஆனா QT ரொம்ப பண்ணல. ஸோ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, டைரக்டா QE-க்குள்ள போகல, குவான்டிட்டிவ் ஈஸ்னிங்குள்ள போகல, லிக்விடிட்டியை இன்ஜெக்ட் பண்ணல, டைரக்டா பெரிய அளவில் இன்ஜெக்ட் பண்ணல. ஆனா எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த QT-யை அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் முக்கியமான அந்த ப்ரெஸ் ரிலீஸ் மீட்டிங். இதை விட முக்கியமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல இந்த டாக்குமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா 20 பில்லியன் அளவுக்கு ஃபெட் 3 இயர் பாண்டை பை பண்ணிருக்கு. இது இதுக்கு முன்னாடி 2021 குவாரண்டைன் நடந்துச்சுல, அப்ப லிக்விடிட்டியை பூஸ்ட் பண்றதுக்காண்டி அப்ப இந்த அளவுக்கு பை பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்பதான் 20 பில்லியன்ங்கிற ஒரே நாள்ல பை பண்ணிருக்கு ஃபெட். அப்ப இது என்ன தெரியுதுன்னா, ஃபெட் மறைமுகமா லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, இதுக்கு பேர் ஸ்டெல்த் QE சொல்லுவாங்க. அதாவது மறைமுகமா லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் கொடுக்குறது. இது ஒரு பக்கம் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் கொடுக்குறது, ஒரு பக்கம் QT லைட்டா ஸ்லோ பண்ணிட்டே வருது. அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாம எப்ப கட் பண்ணணும் தெரியாம வச்சுக்கிறது. ஏன்னா இது ஈக்குவலா கொடுக்கும்போது பெரிய லெவலில் இன்ஃபிளேஷன் அதிகமாகாதுங்கிற கண்டிஷன்ல இந்த ஃபெட் இதை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், இது ஒரு குட் நியூஸ் தான். சைனாவோட நியூஸை பொறுத்த வரைக்கும் அதோட பேங்க்ஸ்மே இப்போ லிக்விட் இன்ஜெக்ஷன் 138 பில்லியனுக்கு இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க மாதிரி ஒரு நியூஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே எதை காமிக்குதுன்னா, மார்க்கெட் கண்டிஷன் உங்களுக்கு புல் கண்டிஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்ல பிட்காயின் தேவை கிடையாது. இனிமேல் எத்திரியம் பிட்காயினோட டாமினன்ஸ் அண்டு பிட்காயினோட டெக்னிக்கல் அனலைஸ் இதுதான் உங்களுக்கு தேவை. இதை பத்தி பார்ப்போமா? இது பிட்காயினோட டே சார்ட். டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பிட்காயின் பிரைஸ் $99,358 இருக்கு. ஆல்மோஸ்ட் $1 lakh ரீச் பண்ற கண்டிஷன்ல இருக்கு. ஓகேங்களா, நான் திருப்பி சொல்றேன், பிட்காயினுக்குன்னு ஒரு ஜோன் இருக்கு. அந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் 96 இருந்து $1 lakh ஒரு ரெசிஸ்டன்ஸ். அண்டு அடுத்த ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டா இந்த லெவல் 1,10,000, அதாவது 1,08,000 இருந்து 1,10,000 இந்த ரேஞ்சுங்கிறது அடுத்த ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இதுல இருந்து பிட்காயின் கீழே கரெக்ஷன் ஆக சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த 2 லெவலில் தாண்டும் பட்சத்தில் பிட்காயின் ஈஸியா நான் அடுத்த லெவலுங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 1,30,000 அந்த ரேஞ்சை நான் போன வீடியோல போன வாரம் போட்ட வீடியோல நான் டைமிங் சொல்லியிருப்பேன். என்ன டைமிங் கேட்டா ஆகஸ்ட் 18, 2025 1,30,000 இருந்து 1,32,000 வரைக்கும் மார்க்கெட் போகணும். டெக்னிக்கலா அது போகணும். ஓகேங்களா, இதாங்க அடுத்தது. கீழே சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 93 ஒரு சப்போர்ட் இருக்கு.
அதோட ஜோன் எதுன்னு கேட்டினா வந்து 89லேருந்து 93. ஓகேங்களா? இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் கீழே போகக்கூடாது. அப்படி போகும் பட்சத்தில் அடுத்த ஒரு பெரிய சப்போர்ட்டா 10 மந்த் மூவிங் ஆவரேஜ் அது வந்து எங்க இருக்குன்னா 84,000. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து அந்த மூவிங் ஆவரேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் டெக்னிக்கல் அனலைஸ். அண்டு வந்து இந்த மஞ்சள் கலர் கோடுங்கிறது வந்து குளோபல் லிக்விடிட்டி கிடையாது. இது வந்து குளோபல் M2, அதாவது மணி சப்ளை. இப்போதைக்கு மணி சப்ளையை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 20லேருந்து ஒரு நல்ல ஒரு பம்ப் ஜோனில் இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் மணி சப்ளை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பிட்காயின் கோல்டு ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிட்காயின் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒரு புல் கண்டிஷன் கொடுக்கும். இதுதான் வந்து டெக்னிக்கலாக குளோபல் M2 அதிகமானால என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வரலாம். பட் கண்டிஷனாக இப்போ போகணும். எந்த வித மேக்ரோ கண்டிஷன் எந்த வித இதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷன்லி இது என்னன்னா 1 lakh மேலே போய் $110 வந்து தொடணும். அது தொட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆல்காயின்ஸ்லாம் நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். ஒரு ரெக்வரி ஜோனில் போய் நிற்கும். ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும். ஓகேங்களா? இதான் நான் அடுத்தடுத்து மூவ் ஆகணும். ஆனால் கீழே நம்ம செக் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிட்காயினோட டாமினன்ஸ். பிட்காயினோட டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து 84.82 இருக்கு. நான் இது வந்து மந்த்லி கேண்டில்னா மந்த்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பிட்காயின் இன்க்ரீஸ் ஆனாலும் பிட்காயின் ட்ராப் ஆனாலும் டாமினன்ஸ் லெவல் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இது எந்த லெவல் வரைக்கும் போகும்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் 65.72 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ஹை. இதுக்கு மேலே ஒரு விக்கு மாதிரி கொடுத்துச்சுன்னா நான் பழைய ஹை, அதாவது போன 2021 ஹைங்கிறது வந்து 73 இந்த ரேஞ்சில் ஹை இருக்கு. அது வரைக்கும் நம்ம ஆவரேஜாக வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லாம் போகக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லாம் போச்சுன்னா ஆல்காயினை வித்துட்டு நம்ம வெளியே போக வேண்டியதான். அதெல்லாம் போகக்கூடாது. அதிகபட்சம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேஞ்ச் 65 பாயிண்ட் இது அண்டு வந்து 72 அந்த ரேஞ்சு ஆவரேஜாக நான் சொல்லணும். அண்டு இப்போதைக்கு வந்து டவுன் ரன்ல இருக்கா டாமினன்ஸ் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன் 60.52%. இந்த 60.52% உடைக்காம உங்களுக்கு ஆல்காயின் சீசன் கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன். பிட்காயின் ஏறலாம், பிட்காயின் டவுன் ஆகலாம். பிட்காயின் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இது. நீங்கள் கேட்கறது ஆல்காயினுக்கு. ஆல்காயினை பொறுத்த வரைக்கும் கண்டிஷனலாக 60ங்கிற லெவலை வந்து உடைக்கணும். அது உடைக்காத வரைக்குமே உங்களுக்கு ஃப்ரீ ஃபால் நடக்காது. ட்ராப் வைக்கலாம் ஏகப்பட்ட வாட்டி இங்கே. ஏன்னா அது பெரிய சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை உடைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு வந்து பிட்காயின் அண்டு எத்தீரியமும் ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுக்கணும். இப்போ நம்ம எத்தீரியத்தோட சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அதை நம்ம போன வாரமே செக் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ எத்தீரியம் சார்ட்டை நான் வீக்லியில் வச்சிருக்கேன். வீக்லியில் பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொன்னேன் 21 வீக் 50 வீக் எல்லாத்தையும் கீழே தான் இருக்குது. லிக்விடிட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் அன் பண்ணிட்டாங்க. அப்போ எத்தீரியத்தை முழுக்க பை பண்ணி வச்சிருக்காங்க வேல்ஸ். இப்போ எத்தீரியம் பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் ஸ்டோனுக்குள்ள போயிருக்கு. அதிகபட்சம் என்னோட டார்கெட் வந்து 2500 2600 தாண்டி உடச்சி மேலே போகணும். அப்படி மேலே போகும் பட்சத்தில் அடுத்து 3500 4000ங்கிற கண்டிஷன் போச்சுன்னா ஈஸியாக இங்கேருந்து ஆல்காயின்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துக்கும். எப்போ வந்து ஃபுல் ஃபிளெஜ்டான ஆல்காயின் மூவ்மெண்ட் கொடுக்கும்னா 4000 அதோட ஆல் டைமை உடச்சி ஒரு 5000லேருந்து 6000. இப்போ எப்படி 2000ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல அதே மாதிரி 5000லேருந்து 6000க்குள்ள ஒரு புல்லிஷ் ஸ்டோனில் ட்ரேட் ஆகும். அப்படி ட்ரேட் ஆகும் பட்சத்தில் இங்கே இருக்க ஆல்காயின்ஸ்லாம் ஒரு பேரபோலிக் மூவ் கொடுக்கும். அங்கேருந்து திருப்பி எத்தீரியம் வந்து ஒரு 7000 8000 டக்குன்னு மூவ் ஆயிரும். அதிகபட்சம் டார்கெட் வந்து ஒரு 11600. அப்புறம் அதிகபட்சம் வந்து உங்களுக்கு 12000. இதுதான் என்னோட டார்கெட்டு. ஸோ அந்த கண்டிஷன் போகும்போது இங்கே ஆல்காயின்ஸ்லாம் ஒரு நல்ல ஒரு ஆல்காயின் சீசன் வந்து பெரிய நடக்கும். பட் இப்போதைக்கு வந்து லோவில் இருக்குது. புல்லிஷ் ஸ்டோனாக மாறி இருக்குது. 2500 உடைக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை உடைக்கும் பட்சம் நல்ல மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ பிட்காயின் எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மேக்ரோ இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் அது நம்ப முடியாது. ஸோ செக் அவுட் பண்ணும்போது வந்து ஃபெட் வந்து QE வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்து நம்ம மூவ் பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.